VKRN விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பெற்ற மகளை கொன்று தான் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு உள்ளேயே சாக்கு மூட்டைக்குள் மறைத்து வைத்து அங்கேயே 2 நாட்களாக பணியிலும் ஈடுபட்ட கொடூர தந்தை. குழந்தை காணவில்லை என நாடகமாடி அனைவரையும் நம்ப வைத்த கல் நெஞ்சம் கொண்ட தந்தையின் படுபாதக செயல் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள கோட்டையூரை சேர்ந்தவர் பாண்டிச்செல்வம். இவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வனிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2.5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. பாண்டிச்செல்வம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் தொழிற்பேட்டையில் உள்ள பெயிண்டிங் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் லப்பம் தயாரிக்கும் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பாண்டிச்செல்வத்திற்கும் அவரது மனைவி வனிதா இருவருக்கும் இடையே கடந்த 2 மாதமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். பெற்றோர் வீட்டில் இருக்கும் வனிதா கோட்டையூரில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார். வனிதா வேலைக்கு செல்லும் போது தனது மகளை உடன் அழைத்துச் செல்வதை அறிந்த பாண்டிச்செல்வம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு சென்றால் தனது மகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் என கூறி தனது மகளை தான் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு தினந்தோறும் அழைத்துச் சென்று மீண்டும் வீட்டுக்கு சென்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாண்டிச்செல்வம் கம்பெனிக்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த தனது மகளை திடீரென காணவில்லை என திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதையடுத்து புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பாண்டிச்செல்வம் வேலை பார்க்கும் கம்பெனிக்குள் இருந்து மிகுந்த துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அங்கிருந்த பணியாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கம்பெனியில் சோதனையிட்ட போது லப்பம் தயாரிக்க பயன்படும் மாவு மூட்டைகளுக்கு இடையே வைக்கப்பட்டிருந்த சாக்கிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசுவதை கண்டுபிடித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே அழுகிய நிலையில் பெண் குழந்தை இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அங்கிருந்த ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சாக்கு மூட்டையில் இறந்து கிடந்த குழந்தை பாண்டிச்செல்வத்தின் மகள் என்பது தெரிய வந்தது. இறந்த பெண் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து பாண்டிச்செல்வத்தை போலீசார் உடனடியாக கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தனக்கும் தனது மனைவிக்கும் இடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. சம்பவத்தன்று பணியில் இருந்தபோது மனைவி வனிதாவுடன் செல்போனில் பேசும்போது மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தோம். அப்போது அருகே விளையாடிக் கொண்டிருந்த தனது மகள் அழத் தொடங்கினார். அவளது அழுகை எனக்கு இன்னும் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. அதனால் குழந்தையை அடித்து அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டேன். பிறகு வந்து பார்த்தபோது குழந்தை இறந்து கிடந்தது. வேறு வழி தெரியாமல் குழந்தையின் உடலை சாக்கு மூட்டையில் அடைத்து தனது நிறுவனத்திற்குள்ளே மறைத்து வைத்ததாக பாண்டிச்செல்வம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை காரணமாக 2.5 வயது பெண் குழந்தையை கொன்றது மட்டுமின்றி தான் பணி செய்யும் இடத்திலேயே 2 நாட்கள் சாக்கு மூட்டையில் கட்டி மறைத்து வைத்து பின் குழந்தையை காணவில்லை என தந்தை நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. VKRN விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.